சாட்டர்டே மார்னிங் என்ன செய்யறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனோடயே போனேன். போய் பார்த்தா கத்திரிக்காய் நிறையா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை வச்சுட்டு கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். ப்ளஸ் வந்து மார்னிங் தோசைக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ்க்கு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, சீரகம், கருவேப்பில், 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ அதில் ஒரு 2 ஸ்கியூப் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பேனில் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையுமே கட் பண்ணாமல் அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் நிலக்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்க கிரேவியில் நம்மளோட கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நான் அந்த கடலை மட்டும் சேர்த்துல நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக நான் இந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த கடலையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரைஸ்க்கு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் புளி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.